நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவு வருவார்கள் என்பதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் போக்குவரத்து மாற்றம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அனீஷ் வழங்க கேட்கலாம். அனீஷ், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கோடை சீசன் காலங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்து நீலகிரி மாவட்ட காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலா வாகனங்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்தே சேலாக், கெந்தலா, கேத்திப்பாலடா, லவ்டேல் வழியாக உதகை நகருக்கு வந்துவிடலாம் எனவும், மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்களும் லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன், மஞ்சனக்குறை, காந்தல், முக்கோணம் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும் என்றும், குன்னூரில் இருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் ஆவின் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து சுற்று பேருந்துகள் மூலமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கோத்தகிரியில் இருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்ஸிகேப் வாகனங்கள் அரசு கலைக்கல்லூரி தற்காலிக வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து சுற்று பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.